வெல்கம் டு Asfis ஹோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக மட்டன் உப்புமா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டில் மட்டன் குழம்பு இருந்ததுன்னா நார்மல் ரைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து 1 கப் சம்பா ரவா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரவானாலும் நார்மலாக எடுத்துக்கலாம். நான் அனில் பிராண்டில் உள்ள சம்பா ரவா எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து லேஸாக வறுக்கணும், லைட் சூடாகிற வரைக்கும் மட்டும் வறுக்கணும், ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை. லேஸ் சூடாக இருந்தால் போதும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் வந்து நம்ம மட்டன் குழம்பு ஆட் பண்ண போகிறோம். எந்த கப் வச்சு நம்ம வந்து ரவையை மெஷர் பண்ணமோ அதே கப்பில் வந்து 3 கப் மட்டன் குழம்பு ஆட் பண்ணணும், வித் மட்டன் பீசஸோடி. நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் வந்து மட்டன் குழம்பு 1 கப் தேங்காய் பாலும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் இஷ்டப்படி ரெண்டுமே ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம். இப்படி ஊற்றினா ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து இதில் 3 கப் மட்டன் குழம்பும் அப்புறம் 1 கப் வந்து இதை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். மொத்தம் 4 கப் நம்ம ஊற்றிருக்கோம் 1 கப் ரவைக்கு. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ரவையை ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டே இருங்க. ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சிடணும். அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கட்டியாகாத அளவுக்கு நல்ல சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. கட்டியானால் சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா அமுக்கி வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இது வந்து இந்த மாதிரியான பிரியாணி வந்து நாகர்கோவில் சைடில் நிறையவே பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மட்டன் குழம்பு மட்டும் இருந்ததுன்னா இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நான் இதில் வந்து சால்ட் வந்து கொஞ்சமாக அப்புறமா ஆட் பண்ணுவேன். ஆல்ரெடி நம்ம மட்டன் குழம்புல வந்து சால்ட் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம இதில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவா வந்து குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சால்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணணும். இப்போ இதில் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் இப்போ நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வத்துற அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பிரியாணி மாதிரி ரெடியாகி வந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து மல்லி இலை, கருவேப்பிலை அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியான மட்டன் உப்புமா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் மட்டன் குழம்பு பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.